Hello friends, welcome to Kitty's Time. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டு மாடியில் குட்டியாக ஒரு தோட்டம் மாதிரி வச்சுருக்கோம். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் மேக்ஸிமம் மாடியில் செடியெல்லாம் க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கோம். இது வந்து அத்திப்பழ செடி. அதை சுற்றி மணத்தக்காளி கீரை போட்டு வச்சுருக்கோம். ஒரு தடவை எடுத்து பறிச்சாச்சு. அந்த காம்பு அப்படியே விட்டு வச்சதுனால கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இது பிச்சிப்பூ செடி. கொஞ்சோളം மொட்டு விட்டுருக்கு. இந்த கம்பில் கட்டி வச்சு அப்படியே கொடி கட்டணும். நான் ஒவ்வொரு செடியாக காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த க்ரோ பேக்கில் ஃபஸ்ட்டு கருவேப்பிலையும் மல்லிப்பூ தான் நட்டு வச்சுருந்தோம். மிளகாய் செடியும் வெண்டைக்காவும் எப்படியோ விதைப்பட்டு அதுவாகவே வந்துருச்சு. அடுத்து அதை பிடிங்கி வேறு பேக்கில் எடுத்து வைக்கணும். மல்லிப்பூ செடியில் ஒரு பூ மட்டும் பூத்துருக்கு. அதுவும் மலைக்கு மலர்ந்து கீழே விழ போகுது. இது வந்து தூதுவளை செடி. அதுக்கு பின்னாடி நிறையா துளசி செடி இருக்குது. அதுக்கு கீழே கொஞ்சம் அப்படியே பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது. இது வந்து செம்பருத்தி செடி. மொட்டு இப்போ தான் விட்டுருக்கு. இந்த முருங்கை மரம் சுற்றி இருக்கிற இடத்துல வெண்டைக்காய் விதை போட்டோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இந்த சின்ன செடி வந்து வெள்ளை செவந்தி கொஞ்சம் வந்துட்டுருக்கு. இப்போது இது லெட்யூஸ் நல்லா வந்துருச்சு. இதை பறிக்கணும் இனிமேல் தான். மாதுளை நல்லா வந்துட்டு இருந்தது. 2-3 மொட்டு இருந்தது. மலைக்கு போயிடுச்சு போல். இப்போ தான் பார்த்தேன் ஒரே ஒரு சின்ன மொட்டு தெரியுதுங்க. அடுத்து அந்த லெட்யூஸ்குள்ளேருந்து அப்படியே பாவக்காய் செடி வருது. கட்டி விட்டுருக்கோம். இது வந்து புதினா. இந்த சைடு வந்து தக்காளி இருக்குது. அப்புறம் இங்கே மேலே 2 வாழை மரம். அதுக்கு பின்னாடியும் பாவக்காய் செடி இருக்குது. இது வந்து 60 நாள் முருங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மரம் தான். மொட்டை மாடியிலையும் கொஞ்சம் செடி வச்சுருக்கோம். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த சைடு ஃபுல்லாகவே தக்காளி செடி வெண்டைக்காய் செடியாக தான் இருக்குது. என்னன்னு தெரியல, அது ஃபுல்லாகவே வாடி போயிருக்கு. அதெல்லாம் எடுத்துகிட்டு நான் வேறு விதை போடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சைடு ரோஸ் செடி இருக்குது. அப்புறம் 2 தொட்டியில் ரோஸ் செடி வந்து வாடி இருந்தது. அதனால அதை எடுத்துகிட்டு வெண்டைக்காய் செடி வச்சுருக்கோம். இந்த ரோஸ் செடியில் 5 மொட்டு கிட்ட விட்டுருக்குது. இது வந்து வெண்டைக்காய். இப்போ தான் ஒன்று குட்டியும் வந்துட்டுருக்கு. இதுலேயும் அதே மாதிரி ஒன்று வந்துட்டுருக்கு. இந்த ரோஸ் செடி வந்து எல்லோ கலர் ரோஸ். இந்த 2 பேக்லேயும் அரைக்கீரையும் சிறுகீரையும் போட்டிருந்தோம். அந்த காம்பு கட் பண்ணி அப்படியே விட்டதுனால கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. ஒரு பேக்கில் ஃபுல்லாக களையாகவே வந்துருச்சு. இந்த சைடு இருக்க எல்லா பேக்குமே க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து கத்திரிக்காய் செடி. இதுக்கு பின்னாடியும் கத்திரிக்காய் செடி தான் இருக்குது 2 பேக்கில். இந்த சைடு 2 பேக்கில் மிளகாய் செடி இருக்குது. அதுக்கடுத்து நம்ம கீழே போய் பார்க்கலாம். கீழே வீட்டுக்கு முன்னாடி 2-3 செடி இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கேருந்து பார்த்தா மலைக்கோவில் நல்லாவே தெரியும். இதில் வந்து ஒரு எலுமிச்சம்பழ செடி இருக்குது. அதுக்கடுத்து மணி பிளான்ட் கட்டி விட்டுருக்கோம். அப்படியே நல்லா படருது. இது வந்து பக்கத்தில் எங்கள் அத்தை வீட்டில் மல்லிப்பூ நல்லா வளர்ந்துருச்சு. கொடி மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. நல்லா மொட்டு விட்டுருக்கு பாருங்கள்.
அதுக்கு கீழே ஒரு தொட்டியில் கரிசலாங்கண்ணி கீரை வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லாவே வளர்ந்துருக்குது. இது வந்து ரோஸ் செடி. இதில் வந்து நான் பார்த்துருக்கேன், ரோஸ் நல்லா பெருசாகவே பூக்கும் எங்கள் வீட்டில் பூக்கிறதோட. இது வந்து வெத்தலை கொடி. இப்போ தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் நல்லாவே வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட அந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.